வணக்கம். இது உங்கள் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல். எங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்னிங் பற்றி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதே மாதிரி டெக் விஷயங்கள் நிறைய போட்டிருக்கோம். எல்லாம் தமிழ் மொழியில் இருக்குது. இப்போ ஆன்லைனில் சும்மா இருக்க டைமில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, மணி ஏர்ன் பண்ணுறது, அதெல்லாம் நிறைய ஆப்பிள் வெப்சைட் எல்லாம் ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதில் பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம எங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அந்த ஆப்பை அந்த ஆப்பில் கேம் ப்ளே பண்ணுற மூலமாக நீங்கள் எப்படி மணி ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும், அதை பற்றி தான் இன்றைக்கு சொல்லித்தர போகிறேன். வீடியோக்கு போகிறக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாக்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓலில் போட்டு விடுங்க. அப்போ தான் நாங்கள் ஏர்னிங் பற்றி போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்படி ஒரு சேனல் இலங்கையில் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற மூலமாக அவங்களும் இலவான முறையில் ஏர்ன் பண்ணிக்கொள்வாங்க சும்மா இருக்க டைமில். ஓகே, வாங்க வீடியோக்களை போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ஆப் கிவி என்ற ஆப் ஒன்று தான். இந்த கீழே கொடுத்துருக்கேன். கிவி ஆப்பின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அது மூலம் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் கிவி என்று இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு உங்களுக்கு கேட்கும் இங்கிலீஷ், அந்த உங்களோட லாங்குவேஜும் என்ன மணி என்னங்க கேட்கும். ஸோ நான் இங்கிலீஷும் எந்த மணி எந்த மணியில் கன்வெர்ட் பண்ணணுமோ அந்த மணி யூஎஸ்டி. ஸோ யூஎஸ்டின்னு கொடுத்துட்டு நான் கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் திருப்பி ஸ்டார்ட் ஏர்னிங் கிவின்னு போட்டு உங்களுக்கு டேர்ம் அண்ட் கண்டிஷன் போட்டிருப்பாங்க. அதை வாசிக்கொண்டா நீங்கள் வாட்சி பார்த்துக்கொள்ள முடியும். இது கேஷை பேபால் மூலம் எடுத்துக்கொள்ள முடியும். பேபால் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது தெரியலன்னா மேலே ஐபனில் கொடுக்குறேன். மறக்காமல் பாருங்கள் இலங்கையில் எப்படி பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இது அப்புறம் இதில் டிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு நாங்கள் கண்டினியூ கொடுக்கலாம். உங்களுக்கு ப்ரைவசி பாலிசி வாசிக்கொண்டா நீங்கள் வாசித்து பார்த்துக்கொள்ளலாம் என்ன மாதிரி ப்ரைவசி பாலிசி இருக்குன்னு. ஸோ நான் கண்டினியூவாக கொடுக்குறேன். எனக்கு கண்டினியூ கொடுத்தோன்னா நான் முதல்ல ஓப்பன் பண்ணிக்க எனக்கு நேரடியாக ஓப்பன் ஆகிட்டுது. உங்களுக்கு உங்களோட நேம், ஃபோன் நம்பரெல்லாம் கேட்கும். ஸோ உங்களோட ஃபோன் நம்பர் கேட்டால் உங்களோட ஃபோன் நம்பரை ப்ளஸ் போட்டு கண்ட்ரி கோட் போட்டு அங்கே உங்களோட நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் அதில் வெரிஃபிகேஷன் வரும். வெரிஃபிகேஷன் கோட் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு இதெல்லாம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட் கோர்னரில் ஒரு ரவுண்ட் இருக்கும். உங்களுக்கு எனக்கு ப்ரொஃபைல் இருக்குது, உங்களுக்கு ப்ரொஃபைல் இருக்காது. நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணணும். உங்களுக்கு இதில் கேட்கும். எனக்கு கேட்கல உங்களுக்கு கேட்கும் இமெயில் இல்லாட்டி ஃபேஸ்புக் எதில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். நீங்கள் இமெயில் இல்லாட்டி ஃபேஸ்புக் எதாவது அவனில் ஜாயின் பண்ணி ஆகணும் கட்டாயமாக. இமெயில்டா இமெயிலை கொடுத்துட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்து ஜாயின் பண்ணணும். இல்லாட்டி ஃபேஸ்புக் கொடுத்துட்டு உங்களை ஃபேஸ்புக்கில் ஓட்டோவாக லோக்கிங் ஆகிக்கொள்ளும். அப்படி கொடுத்த அப்புறம் உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு லோட் ஆகிட்டு திருப்பி நிற்கும். நான் ஆல்ரெடி கொடுத்தோடையே எனக்கு அது ஒன்றும் காட்டையில். எனக்கு நார்மலாக இந்த இமெயில் அட்ரஸும் ஃபோன் நம்பரும் காட்டுது. இது கட்டாயமாக நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி கொள்ளணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் போகிறேன். இதில் நீங்கள் எந்த லிங்க் மூலம் ஜாயின் பண்ணுறபடியாக உங்களுக்கு 131 காயின்ஸ் ஆல்ரெடி அட் ஆகிடும். எனக்கு அதில் நான் மணியை கன்வெர்ட் பண்ணோடையே எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. உங்களுக்கு 130 காயின்ஸுக்கிட்ட எக்ஸ்ட்ராவாக அட் ஆகிடும். இதில் என்ன மாதிரி ஏர்ன் பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சின்ன சில பெட் மாதிரி இருக்குது, கேம்ஸ் மாதிரி. இது பெட் பண்ணுறது. இப்போ நீங்கள் 10 காயின்ஸ் உங்களோட 76 காயின்ஸ் இருக்குது இப்போ அதில் 10 காயின்ஸ் பெட் பண்ணாண்டா இந்த டைம் ஓடுது, டைம் லிமிட். அதுக்குள்ளே அது முடிய நீங்கள் வின் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு $0.55 கிடைக்கும். அது மாதிரி இது 60 காயின்ஸ் இருக்குது. 60 காயின்ஸை கொடுத்து நீங்கள் 10,000 பேருக்குள்ள நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இதில் வின் பண்ணுற டைமில் உங்களுக்கு $55 இது 55 USD உங்களுக்கு கிடைக்கும். 55 USDனா சிலங்க மணிப்படி உங்களுக்கு ஒரு 11,000 ரூபா கிட்ட கிடைக்கும். இந்த 60 காயின்ஸ் கொடுத்து இல்லை விளையாடி வின் பண்ணிங்கண்டா. இதெல்லாம் ஒரு பெட் மாதிரி தான். நீங்கள் பெட் கொடுத்துன்னு போகலாம். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் எனக்கு 10 காயின்ஸ் பெட் பண்ண போகிறோம்டா ஜாயின் ஒன்று இருக்கும். அந்த ஜாயினை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு எத்தனை பெட் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் ஒருக்கா பெட் பண்ண போகிறீங்கன்னா 1, 2 பெட் பண்ண போகிறீங்கன்னா 2 கொடுக்க உங்களுக்கு 20 காயின்ஸ் வெட்டும். உங்களோட 70 காயின்ஸ் இருக்குன்னா நீங்கள் 7 தடவை பெட் பண்ணி கொள்ளலாம். ஸோ அந்த 2 பெட் பண்ண போனால் 20க்கு 2 காயின்ஸ் 2 தடவை பெட் பண்ண போகிறேன். ஸோ 20 காயின்ஸ் எனக்கு வெட்டுப்படும். டன்னா கொடுத்துட்டேன்னா எனக்கு அங்கே 20 காயின்ஸ் ரெடியூஸ் ஆகிடும். இது சக்ஸஸ்ஃபுல் ஜாயின் கிவ்அவேயில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க 55 USDக்கு. இது வின் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு அவ்வளோ $0.55 கிடைக்கும். இதில் மொத்தமாக 2 லட்சம் பேர் ஜாயின் பண்ணுவாங்க. நீங்கள் $48 ஜாயின் பண்ணிக்கிறீங்க. 2 லட்சம் பேர் ஜாயின் பண்ணோன்னே அந்த போட்டியில் உங்களுக்கு வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த காசு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் இது பார்த்துக்கொள்ளலாம். இது 10,000 பேர் ஜாயின் பண்ணுற இடத்துல இருக்குது. அப்படி நீங்கள் பார்த்து இதில் விளையாடிக்கொள்ள முடியும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வின் பண்ணாக்கான பேர் எவ்வளோ வின் பண்ணிக்கானலாம் காட்டும். அதில் பேமெண்ட் ப்ரூவ் பண்ணால் இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். யாராக வின் பண்ணிக்காங்க, இவ்வளோ பேமெண்ட் வின் பண்ணிக்காங்க அப்படின்ட்டு. கீழே பார்த்தீங்கன்னா 2வது ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணுற மூலமாக ஒரு ஆள்கிட்ட 850 காயின்ஸுக்கிட்ட நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அது மாதிரி இதில் கேம்ஸ் கொஞ்சம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மெமரி என்ற சொன்ன கேம்ஸ் இருக்குது. அது விளையாடி அது மூலம் எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு கேமுக்கு 3 காயின்ஸ் தருவாங்க. 6 தடவை விளையாடலாம் ஒரு நாளைக்கு. இதே மாதிரி இந்த கேம் விளையாடுற மூலம் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அது மாதிரி இதில் கேல்குலேட்டர் இருக்குது. அதுவும் சின்ன கூட்டக்காலத்து தருவாங்க. நீங்கள் அதில் ஆன்சர் பண்ணுற மூலமாகவும் இதில் நீங்கள் விளையாடி வின் பண்ணிக்கொள்ள முடியும். அது மாதிரி இதில் டாஸ்க் கொஞ்சம் இருக்குது. டாஸ்க் நீங்கள் செஞ்சு முடிக்கிற மூலமாக ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். டாஸ்க்குன்னா நீங்கள் இந்த டாஸ்க்கை கொடுத்தீங்கன்னா சில இதுகளையும் சால்வ் பண்ண சொல்லுவாங்க டவுன்லோட் பண்ணி.
அதில் நீங்கள் செய்கிறது மூலமாக நீங்கள் அதில் வந்து அது கொடுத்துருக்க தொகையை வந்து எடுத்துக்கொள்ளலாம். சில கேம்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இதில் வந்து 9 லெவலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த லெவலுக்கு போகணுன்னே உங்களுக்கு அது கொடுத்த coins வந்து கிடைச்சிடும். அதே மாதிரி மேலே டெய்லி போனஸ் கிடைச்சிட்டு இருக்கும். ஒவ்வொரு நாளும் 2 4 கூடிக்கிட்டு இருக்குது பாருங்கள். இன்வைட் பண்ணுற மூலமாகவே நான் நிறைய coins எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த கேமை பார்த்தீங்கன்னா இந்த கேமும் ஈஸியான கேமாக தான் இருக்குது. இப்போ வந்து மெமரி அண்ட் இருக்கும். ஸோ நாங்கள் ஸ்டார்ட்டை கொடுத்தோன்னே எனக்கு வந்து கேம் ஸ்டார்ட் ஆகும். கேம் ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ அதில் வந்து நான் வந்து எந்தெந்த ஐக்கான் சரியாக இருந்தேன்னு கிளிக் பண்ணணும். இதுவும் எனக்கு நான் பார்க்கவே சரியாக இருந்தது. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டேன். நம்ம இதுவும் சரியாக இருந்தது. ஸோ கிளிக் பண்ணிட்டேன். அப்படி வந்து நாங்கள் வந்து அந்த டைமுக்குள்ள மெமரி யூஸ் பண்ணி என்னென்ன ஃபோட்டோ வந்து செமனாக இருந்ததோ அதான் கிளிக் பண்ணணும். ஏரோ வராமல் கிளிக் பண்ணணும். ஸோ 2 ஏரோ விட்டேன். அதனால் வந்து இன்னொரு ஏரோ விட்டேன்னா எனக்கு வந்து கிடைக்காது. அதனால் லொஸ்ட் ஆகிட்டேன். அந்த லொஸ்ட்டாக எனக்கு வந்து ஒரு பாயிண்ட்ஸும் குறையாது. வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 coins வந்து கிடைக்கும். இந்த மாதிரி இதில் வந்து 1 ஹவருக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு பாக்ஸில் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி கொள்ளலாம். இது வந்து எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிற coins வந்து மணியாக எடுத்துக்கொள்வது, மணியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு இருக்குது. 119 coins எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து $0.01 வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி கொள்ள முடியும். 119 coins இருக்கீங்க. இப்போ நான் ஆல்ரெடி இருந்துட்டு 119 coins அதை நான் வந்து 0.01க்கு வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இதில் எப்படி வித்ட்ரோ பண்ணுற அப்படின்ட்டு பார்ப்போம். மேலே வந்து காசு கிட்ட கிளிக் பண்ணிங்கன்னா வித்ட்ரோன்ற ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து வித்ட்ரோ பண்ணலாம். ரிவோல்ட்லேயும் பேபால்லையும் வித்ட்ரோ பண்ணிக்கொள்ள முடியும். அது மாதிரி சொன்னால் உங்களுக்கு பேபாலில் க்ரியேட் பண்ண தெரியல, பேபால் எப்படி க்ரியேட் பண்ணுறது இலங்கையில் அப்படின்னு தெரியலன்னா நான் மேலே ஐ பட்டன்லாம் கொடுக்குறேன். எங்களோட யூடியூப் சேனலில் போனாலும் உங்களுக்கு அதில் கிடக்கும் பேபால் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதில் போய் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். ரிவோக்கில் வந்து நீங்கள் பேமெண்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு மினிமம் பேமெண்ட்டே $0.1 வந்து மினிமமாக எடுத்துக்கொள்ள முடியும். ரிவோக்கில் எடுக்கிறீங்கன்னா இதுவே நீங்கள் பேபால் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து $0.29 இருந்தால் மட்டும்தான் உங்களால் மினிமம் எடுத்துக்கொள்ள முடியும். பேபால் எடுக்க அப்படின்னா உங்களுக்கு மணி வந்து USD ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து உங்களோட பேபால் அக்கௌண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை டைப் பண்ணிவிட்டு வித்ட்ரோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே வித்ட்ரோ வந்து காசு வந்து பேபாலுக்கு வந்துடும். 0.29 கொடுத்தீங்கன்னா 29 வந்துடும். அதுக்கு மேலே இருக்க தொகை கொடுக்குறீங்கன்னா அது தொகை வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா கூட வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய விஷயம் வந்து இந்த இதில் வந்து பெட் பண்ணி நாங்கள் ஏர்ன் பண்ணுறது தான் உங்களுக்கு கூட கிடைக்கும். இது மூலம் தான் நாங்கள் கூட தரம் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெஃபரல் மூலம் ஏர்ன் பண்ணிக்கொள்வது. ரெஃபரல் மூலம் ஏர்ன் பண்ணிக்கொள்வது இதுக்கு அடுத்ததாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு ஆளுக்கு ரெஃபரல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 130 coins வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி 3 பேருக்கு ரெஃபர் பண்ணிக்க $0.02 வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அப்படி நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கொண்டே போகலாம். அதே மாதிரி நீங்கள் இதை விட ஒரு ஆளுக்கு நார்மலாக ரெஃபர் பண்ணிக்க உங்களுக்கு வந்து இதில் போட்டிருப்பாங்க $500 coins வந்து கிடைக்கிறாங்க. அதாவது ஒரு ஆளுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு $0.04 வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படியில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த லிங்க் மூலம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணுற மூலம் நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். மற்ற இதில் குட்டி குட்டி கேம்ஸ் இருக்குது. அந்த கேம்ஸை ப்ளே பண்ணுற மூலம் ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். அதே மாதிரி அதில் ஏர்ன் பண்ண தொகையை வந்து நாங்கள் இதில் வந்து பெட் பண்ணி அது மூலமும் நாங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். இப்படி தான் இந்த கிவி ஆப்பில் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்வது. இது நான் ஏர்ன் பண்ணி என் பேமெண்ட் ப்ரூஃப் வந்து கிடைச்சோன்னா உங்களுக்கு வந்து என் டெலிகிராமிலையும் ட்விட்டர்லையும் போடுறோம் கட்டாயமாக என் பேமெண்ட் ப்ரூஃபை. ஸோ நீங்கள் என் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலண்டா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்கும் ட்விட்டர் அக்கௌண்ட் லிங்கும் இருக்கும். மறக்காமல் அதில் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எங்களோட பேமெண்ட் ப்ரூஃபெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. நான் அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு பயனுள்ள அமையணும்னா நீங்கள் அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுற மூலமாக அவர்களும் வந்து இந்த கிவி யூஸ் பண்ணி அவர்களும் ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். மற்றும் இதுவரைக்கும் எஸ்வி டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓவரில் போட்டுவிடுங்க. அப்போ தான் நாங்கள் ஏர்னிங் பற்றி போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அடுத்து வந்து இலங்கையில் வந்து இப்படி சேனலுக்கு நிறைய பேர் தெரியாது நம்ம சொன்ன மாதிரி. ஸோ வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், நிறைய விஷயங்கள் அறிஞ்சு கொள்றதுக்கும் ஏர்ன் பண்ணிக்கொள்றதுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அவ்வளோதான் வீடியோ. நன்றி.